சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேரா சிவா போய் அவங்க பெரியம்மா கிட்ட கேள்வி மேல கேள்விய கேட்டு, அவங்க பெரியம்மா மயங்கி விழுந்து அதே இடத்துல இறந்துடுற மாதிரி நேத்து காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நான் கூட சொல்லியிருந்தேன், இது சிவாவோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க நம்ம சிவா தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு கற்பனைய பண்ணியிருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நேரா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பெரியம்மா கிட்ட உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாப்ல. மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம சிந்து கிச்சன்ல போயிட்டு காபி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நேரா வந்து இந்த மகாவும் மகாவோட பொண்ணும் காஃபியை தட்டி விட்டு, நீ எப்படி கிச்சனுக்குள்ள வரலாம் அப்படின்னு வெளியில இழுத்துக்கிட்டு போய் அன்னபூர்ணி கிட்ட, பாருங்க இந்த வீட்டுல எந்த பொருளையும் நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தீங்க, ஆனா இவ பாரு வீட்டுல போய் கிச்சன்ல காபி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பத்த வச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணி உன்கிட்ட தான் ஏற்கனவே சொல்லியிருந்தல, இந்த வீட்ல நீ வந்து வாடகை குடுக்காம தங்கிக்கலாம் 1 வருஷம். அவ்வளவுதான். உனக்கு தேவையானது எல்லாமே நீயே தான் வாங்கிக்கணும். வெளியில வேணா அடுப்பு வச்சு சமைச்சுக்க அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன, சிந்துவுக்கு எங்க இருந்து தான் காசுலாம் கிடைக்குதுன்னு தெரியல. கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. வெளியில ஒரு அடுப்பு வச்சு ஒலை கொதிக்க வைக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் பார்க்க பொறுக்க முடியாம இந்த மகாவும் மகாவோட பொண்ணும் சிந்து அந்தாண்ட ஏதோ எடுக்க போற சமயத்துல அடுப்புல விறகுல எல்லாத்துலயும் தண்ணிய ஊத்தி விட்டு வந்துருது. அதுக்கப்புறம் என்ன, வந்து பார்த்தா என்ன எல்லாம் தண்ணியா இருக்கு அப்படின்னு சிந்துவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம ஊதி ஊதி பாக்குது. அடுப்பு பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு தண்ணி ஊத்தி விட்டாச்சுல்ல. அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் அங்க வந்து சிந்துவை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்றாப்ல. இந்த பக்கம் நம்ம சிவா என்னடான்னா, நான் வேணா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் வா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாப்புல. ஆனா சிந்து இருந்துகிட்டே முடியவே முடியாது அப்படின்றாங்க. இதான் அவன் பெரியம்மாவுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டியே, இதை மட்டும் எதுக்கு செய்யற அப்படின்றாங்க. இங்க வீட்டுக்குள்ள போன எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிவாவை கூப்பிட்டு அவங்க பெரியம்மா சாப்பிட சொல்றாங்க. தயங்கி தயங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாப்புல. ஆனா சிந்து இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டாளே, அதனால நம்மளும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டே இருக்கிறாப்புல. கடைசியா என்ன, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம சிவா யாருக்கும் தெரியாம ஒரு பிளேட்ல சாப்பாடை போட்டு எடுத்துட்டு போயிட்டு சிந்து கிட்ட கொடுத்தா, என்ன டாக்டரே உன் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்டா, இல்ல யாருக்கும் தெரியாம தான் எடுத்துட்டு வந்தேன். இதான் உங்க பெரியம்மாவுக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டியே, இதை மட்டும் ஏன் பண்ற அப்படின்ட்டு ஒரே போடா போட்டுறாங்க. நீ கவலைப்படாத, உங்க பெரியம்மா மனசை நான் மாத்தி காமிக்கிறேன், நீ கவலைப்படாத, ஒரு நேரம் நான் சாப்பிடலன்னா நான் ஒன்றும் ஆயிட மாட்டேன், என் பாடி பயங்கரமான ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம சிவாவை நம்ம சிந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.